வணக்கம் நண்பர்களே. ஒரு நல்ல அப்டேட்டு. மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாமே இந்த ஒரு விஷயத்துக்காக தான் காத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஜென்ரலாகவே நம்ம ஊரில் அந்த ஃபெஸ்டிவல் டைம் வந்துருச்சு அப்படின்னாலே கார், பைக்லாம் வாங்குவோம். அதுமாதிரி பிராண்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் கொடுப்பாங்க. புது மாடல் லான்ச் பண்ணுவாங்க. ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த தீபாவளிக்கு பைக்கோ, காரோ வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தீங்கன்னா ப்ரைஸ் குறைய போகுது. எந்தெந்த மாடலுக்கு எவ்வளோ ப்ரைஸ் குறைய போகுது. சேம் டைம் சில பர்டிகுலர் பைக்கு, காரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா ஜிஎஸ்டியில் பெரிய ஒரு சேஞ்ச் கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறையா கண்டென்ட் நாங்கள் தேடி தேடி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். முதல்ல ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 2017 கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி கொண்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். 5%, 12, 18, 28 இந்த 4 இருந்துச்சு. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமொபைல்னு எடுத்துக்கிட்டோன்னா பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும் ஜென்ரலாகவே 28% வந்துடும். 28 அப்படிங்கிறது ஜிஎஸ்டி மட்டும். ஜிஎஸ்டியோடு சேர்த்து செஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு டேக்ஸ் போடுவாங்க. அதுவும் ஆட் ஆகி தான் நம்ம புதுசாக பைக்கோ, காரோ வாங்குறப்ப நம்ம டேக்ஸ் கட்டிகிட்டு இருந்தோம். இப்போ அதை ரிவைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ எப்படி மாற்றுறாங்கன்னா அத்தியாவசிய பொருள் அப்படின்னு ஒரு கேட்டகரி கொண்டு வராங்க. அந்த அத்தியாவசிய பொருளை 5% கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சாப்பாடு சம்மந்தமாக அது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே 5% வரப்போகுது. அத்தியாவசியத்தை தாண்டி வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் இந்த கேட்டகரியில் தான் நம்ம ஆட்டோமொபைல் உள்ளே வருது. இப்போ பைக்கு, காருங்கிறது அத்தியாவசியம் கிடையாது. பட் அது எல்லாமே இருக்கவும் முடியாது. எல்லா வீட்லையுமே கம்பல்சரி பைக் இருக்குது, காருமே வந்துட்டுருக்கு. அப்போ வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுற பொருளை 18% கொண்டு வர போகிறாங்க. இந்த 18 தாண்டி ஆடம்பர பொருள்னு ஒன்று இருக்குது. இப்போ நார்மலாக ஒருத்தர் கார் வாங்க போகிறாரு, எல்லா சேஃப்டியோடு அவருக்கு வேணும் அப்படின்னா ஒரு 15 20 லட்சத்தில் கார் வாங்கலாம். பட் அதை விட்டுட்டு அவர் ஒரு 40 லட்சத்தில் 50 லட்சத்தில் கார் வாங்குறாரு அப்படின்னா அது ஒரு ஆடம்பரம் தான். அப்போ அந்த ஆடம்பர பொருட்கள் எல்லாமே 40%க்கு மேலே ஏறப்போகுது. ஸோ இதை பற்றி தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம். பைக்குக்கு தனியாக, காருக்கு தனியாக நம்ம பார்ப்போம். இப்போ ஜென்ரலாக இந்த கவுன்சில் கூடுறதுக்கு முன்னாடி இருக்க பழைய ஸ்கீம் படி பார்க்குறப்ப நம்ம பைக்குக்கு 28% ஜிஎஸ்டி போடுவாங்க. 1% செஸ் போடுவாங்க. அப்போ 29% நம்ம டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் போட்டு அதை 18 மாற்றிட்டாங்க அப்படின்னா 18% ஜிஎஸ்டி கட்டுவோம், 1% செஸ் கட்டுறோம் அப்படின்னா 19% மட்டும்தான் நம்ம டேக்ஸ் கட்டுவோம். அப்போ ஓவராலாகவே 10% டேக்ஸ் நமக்கு கம்மியாகுது. இப்போ இது எந்தெந்த பிராண்டை பாதிக்கும், எந்தெந்த பைக்குக்கெல்லாம் கம்மியாக போகுது, எந்தெந்த பைக்குக்கு அதிகமாக போகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லிமிடேஷன் கொண்டு வராங்க. 350cc அப்படின்னு வைக்கிறாங்க. ஜென்ரலாக 350 அப்படின்னாலே நம்ம மைண்ட் என்ன யோசிக்கும், நேராக ராயல் என்ஃபீல்டு போவோம். பட் இந்த முறை ராயல் என்ஃபீல்டும் பெருசாக பாதிக்க போகிறது கிடையாது. பிராண்ட் வைஸே நம்ம பார்ப்போமே. இப்போ ஹீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஹீரோவில் 350cc பைக்கே கிடையாது. மேவ்ரிக் தான் இருந்துச்சு. பட் மேவ்ரிக்குமே இப்போ பெருசாக அவங்களுக்கு மூவ் ஆகலை. அதை தாண்டி வேறு பைக்ஸில் ஹீரோ பைக்ஸ் பாதிக்கப்படாது. அடுத்து நம்ம ஹார்லி ஹீரோ டைப்பில் இருக்காங்க. ஹார்லி பைக்ஸ் அப்படின்னாலே ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஹார்லி ஏறும். அடுத்து ஹோண்டான்னு போகிறோன்னா ஹோண்டாலையும் பெருசாக கிடையாது. ஹைனஸ் இருக்குது. பட் ஹைனஸுமே 349cc தான். அப்போ ஹைனஸுக்குமே இன்க்ரீஸ் ஆகாது. நமக்கு விலை கம்மியாக தான் செய்யும். சிபிஆர்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் லிமிட்டடு இதில் தான் வாங்குவாங்க, பணக்காரங்க தான் வாங்குவாங்க. அதை வெட்டலாம். அடுத்து டிவிஎஸ் போகிறோன்னா டிவிஎஸில் அப்பாச்சி 310க்கு அப்புறம் அவங்கள்ட்டையும் பைக் கிடையாது. டிவிஎஸும் பாதிக்காது. யமஹா போனாலும் MT-R3 யமஹாவும் 350cc மேலே இல்லை. சுசுக்கியில் இருக்குது. விஸ்ட்ரோமு, ஜிஎஸ்எக்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ப்ரீமியம் பைக்ஸ். ஸோ சுசுக்கியும் பெருசாக பாதிக்காது. அப்போ பாதிப்பு எந்த இடத்துல வருது அப்படின்னா இப்போ ராயல் என்ஃபீல்டு எடுத்துக்கிட்டோன்னா ராயல் என்ஃபீல்டில் ஜென்ரலாக அதிகமாக மூவ் ஆகிற பைக் எதுனா கிளாசிக் மூவ் ஆகும். அடுத்து நமக்கு ஹண்டர் போகுது, புல்லட்லாம் இருக்குது. இந்த பைக்ஸ் எல்லாத்துலேயுமே 350cc இன்ஜின் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 350ங்கிறப்ப ரவுண்டாக நம்ம சொல்கிறோம் 349cc இன்ஜின். அப்போ இந்த பைக்ஸ் எதோட ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகாது, விலை குறைய தான் செய்யும். அப்போ எந்த பைக்கோட விலை இன்க்ரீஸ் ஆகும்னா ஹிமாலயன் 350க்கு மேலே போகும். அடுத்து ஸ்க்ராம் இருக்குது, கரிலா இருக்குது, 650cc இருக்குது. அந்த மாதிரி பைக்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நார்மலாக அந்த மாதிரி பைக்குக்கு ஒரு 28 செஸ்ஸு எல்லாம் சேர்த்து சிசியை பொறுத்து பைக்கோட ப்ரைஸை பொறுத்து நமக்கு பார்த்திங்கன்னா 30க்கு மேலே இருந்துச்சு. இப்போ ஜென்ரலாகவே அது 40க்கு போகுது. அப்போ 40ங்கிறது ஜிஎஸ்டி மட்டும்தான். ஜிஎஸ்டி இல்லாமல் செஸ்ஸும் ஆட் ஆகுது அப்படின்னா 40க்கு மேலே தான் போகும். அப்போ ஒரு 10லேருந்து 15% வரைக்கும் அந்த மாதிரி ப்ரீமியம் பைக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக்கோ, ஹண்டரோ, புல்லட்டோ வாங்கலான்னு பிளானில் இருந்தீங்கன்னா தீபாவளி டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி மாறிடுச்சுன்னா ப்ரைஸ் நமக்கு கம்மியாக போகுது. அப்போ ராயல் என்ஃபீல்டை தாண்டி இப்போ நான் சொன்ன பிராண்டில் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா ஒரே ஒரு பிராண்டை சொல்லியிருக்க மாட்டேன். நம்ம இந்தியன் பிராண்டு பஜாஜ். இப்போ பஜாஜில் எந்த பைக் நமக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 2 பைக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று டொமினாரு, இன்னொன்று இப்போ ரீசெண்டாக தான் பல்சரில் NS400Z கொண்டு வந்தாங்க. இப்போ டொமினார் பொறுத்த வரைக்கும்
ஃபஸ்ட்டு 400 இருந்துச்சு, சேல்ஸ் பெருசாக ஆகலைன்னா 250 கொண்டு வந்தாங்க. இப்போ 400ஓட ப்ரைஸ் ஆல்ரெடியே சேல்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு போகலை. டொமினார் 400ஓட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டொமினார் தான் போகலையே, அதே சிசி அதே இன்ஜினை வச்சு 373 சிசியில் நம்ம வந்து 400Z வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பைக்கையும் கொண்டு வந்தாங்க. அதோட ப்ரைஸுமே நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து ராயல் என்ஃபீல்டில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் பைக்ஸு, பஜாஜில் இருக்க பல்சர், டொமினார் இந்த மாதிரி பைக்ஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி மீதி இருக்க எல்லா பைக்ஸோட ப்ரைஸுமே 10% கிட்ட நமக்கு வந்து குறையும். அப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட் குறையும் அப்படின்னா, ஒரு ஹீரோவோ, டிவிஎஸோ, பஜாஜோ வண்டி வாங்க போகிறீங்க, 1 லட்ச ரூபா ப்ரைஸ் அப்படின்னா அதில் 10%ங்கிறப்ப நமக்கு 10,000 வரைக்கும் குறைய வாய்ப்பு வந்து அதிகம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்குற வண்டியை பொறுத்து அதில் 10% நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகும். இப்போ தீபாவளி வேறு வரப்போகுது, அப்போ ஃபெஸ்டிவல் ஆஃபர் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ ப்ரைஸும் ஜிஎஸ்டி குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக விலையும் வந்து குறையும். அதனால் வந்து புதுசாக வண்டி வாங்கலான்னு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூடி இது வந்து ஜஸ்ட் அவங்க பரிந்துரை தான் கொடுத்துருக்காங்க, இதனும் அவங்க அப்ரூவ் பண்ணலை. அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக விலை வந்து குறையும். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் டைமை பைக் வாங்கலான்னு பிளானில் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பைக்ஸுக்கு. இப்போ காருன்னு போகிறோன்னா இதே மாதிரி தான், காருக்குமே 28% வந்து ஜிஎஸ்டி வந்து வரும். எந்த மாதிரி காருக்கு அப்படின்னா, இப்போ நார்மலாக செஸ்ஸு வந்து கம்மியாக இருக்கும். எல்லா கார்களுக்குமே 28ங்கிறது ஜிஎஸ்டிங்கிறது காமன். அதை தாண்டி ஒரு 1200 சிசிக்கு கீழே ஒரு கார் வந்து இருக்குது, 4 மீட்டருக்குள்ளே லென்த்தில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கார்களுக்கு வந்து செஸ் வந்து பெருசாக வராது, 1லேருந்து 3% வரைக்கும் வந்து வரும். பட் 1200 சிசிக்கு மேலே போகுது, எஸ்யூவி டைப்பில் இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது, பாடி டைப் வந்து மாறுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறுது. அப்படிங்கிறப்ப செஸ் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ஸோட சேர்த்து ஜிஎஸ்டி 28, செஸ்ஸோட சேர்த்து 40, 45, சில ப்ரீமியம் கார்களுக்கெல்லாம் 50% வரைக்கும் டேக்ஸ் வந்து வரும். அப்போ அந்த ப்ரீமியம் போக போக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சலுகை அப்படிங்கிறது கம்மியாகிட்டே வரும். ஒரு 1200 சிசி கீழே இருக்கக்கூடிய பட்ஜெட் கார்கள், சின்ன கார்கள்லாம் வாங்கினீங்கன்னா பைக்குக்கு பார்த்த மாதிரியே 10% கிட்ட நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து குறையும். அப்படியே ஒரு எஸ்யூவிக்கு போகிறோம், மிட் சைஸில் போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து ஒரு 3லேருந்து 4% வரைக்கும் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து குறையும். ப்ரீமியமாக போயிட்டீங்க, சிசியும் அதிகம், பாடி டைப்பும் வந்து எஸ்யூவி செட்டப்பில் இருக்குது, ப்ரீமியமாகவும் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கார்களுக்கு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மட்டும் அந்த ரீஷெடியூல் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பட்ஜெட் பைக் வாங்கலாம், பட்ஜெட் கார் வாங்கலாம்னு பிளானில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஜாக்பாட், ப்ரைஸ் வந்து குறைய போகுது. இன்னும் வந்து அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணல, அந்த ரீஷெடியூல் பண்ணி அப்ரூவ் பண்ண பிறகு இன்னும் கம்ப்ளீட்டான டீட்டெயில் எந்தெந்த பைக்குக்கு எவ்வளோ ப்ரைஸ் கம்மியாகும், காருக்கு எவ்வளோ கம்மியாகும் என்னங்கிற டீட்டெயில் எல்லாமே நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். அதேமாரி இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ டிவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஈவி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னாடி வந்து ஐக்யூப் இருக்குது, இப்போ அந்த 2 வீலர் செக்மெண்ட்டில் ஈவி செக்மெண்ட்டில் டிவிஎஸ் தான் நம்பர் 1 பொசிஷனில் வந்திருக்காங்க. ஏன்னா ஐக்யூபுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு, அந்த ஐக்யூபை பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் மாடர்ன் டச்சில் நல்ல ஸ்பீடு போகிற மாதிரி, நல்ல ரேஞ்ச் போகிற மாதிரி, நல்ல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணி ஒரு ஃப்ரெஷ் லுக்கில் ஆர்பிட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்ததாக வந்து டெஸ்ட் ட்ரைவும் வந்து போவோம். அதுக்கு முன்னாடி வந்து அதோட டிசைன் வந்து எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சேனல்லே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அவசியம் அந்த வீடியோ போயிட்டு வந்து பாருங்கள். அதேமாரி ஆர்பிட்டர் டெஸ்ட் ட்ரைவுக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஆர்பிட்டர் பற்றி நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் கேட்குற எல்லா கமெண்ட்டுக்குமே நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம். அதை நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நான் வந்து அதை ஃபீல் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.